சார் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி பண்ணிட்டாங்களா சார் சிமுலேஷன்? சிமுலிங் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பிளேஷன் தான் கொடுக்கல, அது மண்டே கொடுத்துக்கிறாங்க. ஓகே சார். எஸ் சார். சார் எக்கனாமிக் டிஸ்பேட்ச் தானே சார்? அதுவும் இப்ப சொல்லிட்டீங்க. இன்னொரு ஃபைல் ஒன்று அனுப்பியிருக்கேன் சார். மாடிஃபிகேஷன் அதை முடிச்சிடுறேன். அடுத்து 1 ஏரியா 2 ஏரியா சிஸ்டம் சொல்லிடுறேன் நான். எஸ் சார். ஸோ இது ஒண்ணா நான் அவுட்புட் எடுத்து காமிக்கிறேங்க சார். கிளாஸ்ல கூட காமிச்சிடுறேன் சார். நான் அது ஏன் எரர் வருதுன்னு தெரியல சார். நான் வேற பவர் ஃபோல்டர் வாங்குறேன் சார். இப்போ இல்ல நெட்ல இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சார். அது நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணா ஃபுல்லா கேபிட்டலா இருக்கியா? கேபிட்டல் எம்ல சேவ் ஆகி வருது அது. நான் ஒன்னு டவுன்லோட் பண்ண நெட்ல இருந்து நல்லா சரியா வரல. அதுதான் உங்ககிட்ட கேட்ட பவர் ஃபோல்டர் இன்னைக்கு காலைல. இல்ல சார், நான் இதை வச்சுதான் சார் இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு வாட்டி செக் பண்றேன் சார். நான் எப்பயுமே இந்த மெயின் பவர் ஃபோல்டர் டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை சார். So once again, sir.
இப்ப முதல்ல ரன் பண்ணு, நானே சொல்றேன். டோட்டல் லோடு வந்து நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். 975. என்டர் த காஸ்ட் மேட்ரிக்ஸ். 3 வேல்யூ வருமே. ஒரு நிமிஷம். காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து 5 அது இல்ல 200 வரும். இல்ல ஃபர்ஸ்ட் 500 5.3 0.004. எஸ் சார், அதுதான் 0.04 400 5.5 0.06 200 வரும் சார். அடுத்தது 200 தேர்ட் சார். அது தேர்ட் தான். எஸ் சார். இப்போ வந்து என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் இது வந்து வயலேஷன் ஆயிடுச்சு இல்ல. ஆமா சார், 462 வருது. பட் சுரேந்தர் ட்ரை பண்ணப்ப 450 வந்துச்சுன்னு சொன்னான் சார். அதான் 450 வந்து அது வந்து நம்ம வந்து இது பண்ணிடுறோம் நம்ம வந்து. ஓகேவா? சோ இப்போ இதே சேம் ப்ராப்ளம் ரன் பண்ணுங்க. ஓகே சார். ரன் பண்ணிட்டு இப்போ 975 இனிஷியல் லோட் இருந்துச்சு இல்ல, அத சப்ட்ராக்ட் பண்ணிரணும் 475 ஆல. ஓகே சார். சோ உங்களோட லோட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 525. 975 minus 450 போடினா 525. ஓகே சார். ரிமைனிங் எல்லாம் சேம் தானே சார்? ஓகேவா? ஆமா 500 போட கூடாது. ஓகே, அது தப்பு. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கொடுப்போம், கண்ட்ரோல் சி கொடுப்போம். இப்போ திருப்பி ரன் பண்ணு. ஓகே 425 தானே சார்? 525 பா. 525. ஓகே. அடுத்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடு. ஓகேவா? நான் சொல்றேன் அந்த வேல்யூ வந்து 400. ஓகே சார். கேப் 5.5. ஓகே சார். 0.06 செமிகோலன் 200 அப்படி போட்டுக்கோ. அப் ஏரோ போட்டு 200 போட்டு. ரிமைனிங் எல்லாம் சேம். ஓகே. 400 5.5 0.6 ஆனா சார்? அத டைப் பண்ணிட்டுமே. ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும்ன்றீங்களா? P1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 450 க்கு. ஓகே. ஓகே சார். ஓகே, கண்டுபிடிக்க போறோம். எஸ் சார். ஓகேவா? இப்போ 314 plus 210. ஓகே 524. நியர்பை டு 525. டெசிமல் இது பண்ணா 525 வரும். 525 வந்துருச்சு இல்ல? எஸ் சார். 525 கரெக்ட்டா வருது. கரெக்ட்டா வருது, பெர்ஃபெக்ட்டா வருது. எஸ் சார். அவ்வளவுதான். இது வித்தின் லிமிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 314 210. 314 210 both are within the limits. Yes sir. Second one is 350 within limits, 225. 225. ஓகேவா? சோ நான் எல்லாருக்குமே சொல்றேன், எகனாமிக் டிஸ்பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் போடு. வயலேட் ஆகுது அப்படின்னா வயலேட் ஆகிற கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ ப்ராப்ளத்துல வந்து ஃபர்ஸ்ட் வயலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லோட் வந்து பாத்தீங்கன்னா 975. ஓகே, அந்த 975ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 460 கிட்ட வருது. பட் லிமிட்டே வந்து 450 தான். சோ என்ன பண்றோம், 975 minus 450 போட்டுட்டு 525 is my new demand. அந்த 525 வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட் மட்டும் கொடுக்கும். சோ அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட் எகனாமிக் டிஸ்பேட்ச் நான் திருப்பி ரன் பண்ணி I am giving you the result. சரியா? லாஸ் வந்து நேரத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம், எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ரைட். ஓகே. சோ சாதிஷ் நீ பிரசன்டேஷன் ஸ்டாப். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா சாதிஷ் இப்போ? இல்ல சார். சந்தோஷ் டவுட் இருக்கா இதுல? இல்ல சார், கிளியர் சார். கிளியர் தானே? கேர்ள்ஸ் கிளியராமா? எஸ் சார். ஓகே ரைட். ஓகே பாத்துக்கோ. சோ ஒரே நிமிஷம் நான் போங்க, நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே, சோ இதுதான் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நம்மளுது ஃபர்ஸ்ட் 4 எக்ஸ்பெரிமெண்ட் லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து உனக்கு நான் 5th எக்ஸ்பெரிமெண்டோட கால்குலேஷன் சொல்லிட்டேன். 7th எக்ஸ்பெரிமெண்டோட கால்குலேஷன் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். சிமுலேஷனும் முடிச்சிட்டோம்.
ஓகேவா? சோ சிமுலேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 5th பெண்டிங், 6th வந்து எப்படி கால்குலேட் அந்த டயக்ராம் எப்படி வரைஞ்சோன்றத சொல்லணும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் சிங்கிள் ஏரியா 2 ஏரியா சிஸ்டம் ப்ராப்ளம் சொல்லிடுறேன். ஓகே, சோ அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து மோஸ்டா நம்ம தியரி கிளாஸ் லேப் தான் வச்சிருக்க போறோம். டிபார்ட்மெண்ட்ல போடுறாங்கன்னா நான் பாக்குறேன், இல்லனா அதர்வைஸ் மண்டே அண்ட் டியூஸ்டே we will have our ஸ்ரீகாந்த் அவரை கம்பைன் பண்ணி we will have it as the lab class. சரியா? சோ அன்னைக்கு வந்து உனக்கு நான் வந்து பேலன்ஸ் சொல்லி கொடுத்துறேன் உனக்கு. சரியா? சோ இன்னைக்கு நான் கடைசியில முடியும் போது உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 6th சிமுலேஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கலாம். 7th சிமுலேஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 8th மே நீ சிமுலேட் பண்ணலாம். ஓகே, சோ அதுதான் வந்து நான் 8th ஓட கால்குலேட் லோட் ஃப்ரீக்வென்சி நான் சொல்றேன் உனக்கு நானு. ஒரு நிமிஷம் வந்து சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியுது, ஷேர் பண்ணிட்டேன்னா ரைட். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஏரியா சிஸ்டம். ஓகேவா? ரைட். சோ இந்த பிளாக் டயகிராம் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம், we have seen this semester. ஓகே, சோ இதுல வந்து டேட்டா கொடுத்திருக்காங்க. டர்பைன் ஐசோலேட்டட் பவர் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சிங்கிள் ஏரியா சிஸ்டம், செகண்ட் ப்ராப்ளம் வந்து 2 ஏரியா சிஸ்டம். ஓகே, so an isolated power station has the following parameters: turbine time constant Tt வந்து 0.5 second, governor time constant வந்து 0.2 second, generator inertia constant H வந்து 5 second. இங்க ரெகுலேஷன் வந்து கொடுக்கல, அது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ரெகுலேஷன் வேல்யூ கொடுத்துறேன் நான். ஓகேவா? ரைட். So the governor speed regulation is set as 0.005 per unit. The turbine rated output is 250 megawatts at normal frequency of 60 hertz. A sudden change of 50 megawatts, அதாவது del PL வந்து 0.2 per unit. ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் நம்ம எடுத்து சால்வ் பண்றோம். இந்த ப்ராப்ளம் வந்து ஜெராலின்ல இருக்கு உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து. சோ உனக்கு அது காமிக்கிறேன் நானு. ஓகே, சோ இங்க ரெகுலேஷன் வந்து 0.05 per unit வந்து கொடுத்திருக்காங்க இங்க. ஓகேவா? மத்த எல்லா டேட்டாவுமே வந்து உனக்கு கான்ஸ்டன்ட். சோ டர்பைன் மேனுவல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட் 0.5 செகண்ட், சாரி டர்பைன் டைம் கான்ஸ்டன்ட் 0.5 செகண்ட், கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட் 0.2 செகண்ட். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா டர்பைன் டைம் கான்ஸ்டன்ட் இஸ் so the turbine time constant is okay, the turbine time constant 0.5 second, governor time constant 0.2 second கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா generator inertia constant H வந்து 5. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா governor speed regulation கொடுக்கல, 0.05 per unit. ஓகேவா? சரியா? இங்க 0.005 per unit கொடுத்திருக்காங்க, இங்க 0.05 per unit. ஓகே, சோ அது ஒண்ணுதான் வந்து the turbine rated output is 250 megawatt at nominal frequency of 60 hertz. ஓகேவா? சோ டர்பைன் வந்து பாத்தீங்கன்னா 250 megawatt நார்மல் இது. சோ
a sudden load change of 50 megawatt. இந்த load change 60 இருக்கு. ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் உனக்கு காமிக்கிற சொல்யூஷன் உனக்கு வந்து சோ இதே மாதிரி ப்ராப்ளம் அதுக்கு போட்டுக்கோ. சரியா? சோ ரெகுலேஷன் வந்து 0.005 இருக்கு. இது வந்து உனக்கு வந்து 50 மெகாவாட் இருக்கு, பட் ஆக்சுவலா அங்க வந்து 60 megawatt. Okay, so the load varies from 0.8 to 1% change in frequency. அதெல்லாம் இங்க மேல கொடுத்திருக்கு. ஓகேவா? The load varies by 0.8% to 1% change in frequency. Okay, right? So D value calculate பண்றதுக்காக இது பண்றாங்க. ஓகேவா? Right? So இதோட ப்ராப்ளம் நான் சொல்யூஷன் காமிக்கிறேன். இங்க வந்து 0.05 பதிலா 0.05 இருக்கு. load change 60 பதிலா 50 இருக்கு. Okay, வந்து 5. Okay, so turbine time constant 0.5 second, generator constant 0.2 second. Del PD வந்து 60 megawatt, அத per unit மாத்தணும்னா 60 per rated power. Rated power வந்து 300 megawatt. turbine ஓட rated power. So 60 by 300 வந்து 0.2 per unit. அதுதான் நமக்கு அங்க வந்திருக்கு. So 50 அந்த rated unit போட்டோம்னா 0.2 per unit. ஓகேவா? இங்க 250 கொடுத்திருக்காங்க மெகாவாட். ஓகே, சோ 50 by 250 னா 0.2 வரும். இங்க 60 by 300 0.2. R வந்து 0.05 per unit. அதாவது 0.05 to 50 hertz போட்டீங்கன்னா 2.5 hertz per unit மெகாவாட் வரும். சரியா? இதான் R வேல்யூ கால்குலேஷன். ஓகே, B வந்து dou PD by dou F 0.8% to in change to 1% change in frequency. இங்க கொடுத்திருக்காங்கல்ல ப்ராப்ளத்துல. The load varies by 0.8% to 1% change in frequency. So அதுதான் இங்க வந்து 0.8 by 100 into load power வந்து 300. Frequency 1 by 1% னா 1 by 100 into 50. So 4.8 megawatt per hertz. அத per unitக்கு மாத்தணும்னா B வந்து 4.8 by PR1 48 by 300. Sorry, 4.8 number. 48 for printing mistake. Clear? 4.8 by 300. You will get 0.0016 per unit megawatt per hertz. Okay, va? So KP TP வந்து KP value வந்து 1 by B, TP வந்து 2 linkல இருக்கடா. I think so I'm audible. Yes, sir. Yes, sir. Yes, so sir. TP Yes. equal to 2H BF0. ஓகேவா? சோ இதுதான் வந்து உனக்கு க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். 1 by R வரும். இது ஜெனரேட்டர், இது டர்பைன். ஓகே, சிங்கிள் ஏரியா சிஸ்டத்தோட. சோ உனக்கு KP வேல்யூ தெரியும், TP வேல்யூ தெரியும். ஓகே, R வேல்யூ தெரியும், TG வேல்யூ தெரியும், TT வேல்யூ தெரியும். ஓகேவா? ரைட். சோ அத பிளாக் டயகிராம் போட்டுக்கிறோம். del f of s from the block diagram இதான் உனக்கு எக்ஸ்பிரஷன் வருது உனக்கு. சோ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். LCM எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ LCM எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். மைனஸ் del PD நமக்கு தெரியும் நமக்கு என்ன வேல்யூன்னு. சோ TG வந்து 0.2 சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. TT 0.5 சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. ஓகே, சோ KP வேல்யூ 62.5 மேல வந்துட்டு பாரு. KP 62.5, TP is 12.5. ஓகேவா? சோ TP வந்து 12.5 வந்திருக்கு. சோ இங்க வந்து இது LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, R வந்து 2.5. ஓகேவா? சோ all the substitution is done here. ஓகே, சோ 62.5 by 2.5 25 ஆயிடும். சோ 25 போட்டுருக்கோம் நம்ம. ஓகேவா? சோ இத மல்டிப்ளை பண்ணி maximum simplification we are doing it. இப்போ del PD நான் அப்படியே வச்சிருக்கேன். del PD வேல்யூ எனக்கு தெரியும் 0.2 தெரியும். so for a step load change del PD by s 0.2 by s. ஓகேவா? so del f static வந்து you know that static frequency எனக்கு வேணும்னா limit s tends to 0 into s into del f of s. ஓகேவா? so அத வந்து del f stat போட்டுக்கிறோம். ஓகே, சோ லிமிட் s tends to 0 போட்டுக்கிட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். s கேன்சல் ஆயிடும். s எங்கெல்லாம் இருக்கோ 0 ஆகும். பேலன்ஸ் போட்டோம்னா 0.48 ஹெர்ட்ஸ் வரும்.
So system frequency வந்து 50 minus 0.48 49.52. இதுதான் உனக்கு அங்க அவுட்புட்ல இந்த சிம்லிங்க் மாடலை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, சிங்கிள் ஏரியா சிஸ்டம் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்கோப்ல வந்து எனக்கு இந்த ரேட் தான் வரும். ஓகேவா? ரைட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உனக்கு அந்த இன்டகிரேட்டரோட போடுறது உனக்கு வந்து. சோ இங்க வந்து இன்டகிரேட்டரோட எனக்கு ஆட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். சோ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் MATLABல போட்டுட்டோம். Constraint the block diagram and obtain the frequency deviation for இது பண்ணிட்டோம். இப்போ வந்து with an integral controller with a gain of 7. integral controller என்ன போடுவோம் நம்ம வந்து ஒரு 1/s and a gain of 7. so இது open loop இங்க போடுறோம். so இந்த open loop போட்டுட்டு we have to get what is the case. சரியா? இது ஒரு ஸ்ரீகாந்த் சார் சிமுலேட் பண்ணி உனக்கு காமிப்பாரு. ஓகே, சோ இப்போ இந்த क्वेश्चन பாத்துக்கோ, திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஸ்டெடி ஸ்டேட் frequency deviation in hertz ன்னு சொல்றோம். சோ அதுக்கு தான் நம்ம இந்த கால்குலேஷனை போட்டுட்டு ஓகே, சோ கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து we are getting the frequency 49.52. ஓகேவா? சோ use MATLAB to obtain time domain performance specification and frequent step response. ஓகேவா? ரைட், இதே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது உனக்கு ஒண்ணுதான், உனக்கு frequency deviation response for condition step response கொடுக்கறோம். நம்ம கொடுத்து what is the response, அதுதான் இது ஒண்ணுதான். பட் 2 b ஒண்ணுதான். ஓகே ஓகே, அதுதான் இந்த பிளாக் டயகிராம். ஓகேவா? சோ இது எப்படி வந்துச்சு எல்லாம் உனக்கு காமிப்பார். உனக்கு ஸ்ரீகாந்த் சார் வந்து உனக்கு நியூமரேட்டர் வரது கெயின்ல காமிச்சிடறாங்க. ஓகே, இது வந்து இன்டெகிரல் கண்ட்ரோல் போட்டது. நெக்ஸ்ட் வந்து 2 ஏரியா சிஸ்டம். ஓகேவா? சோ 2 ஏரியா சிஸ்டமோட ப்ராப்ளம் உனக்கு நான் காமிக்கிறேன் உனக்கு. சோ 2 ஏரியா சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஏரியா 1 ஏரியா 2 அதோட ரெகுலேஷன் கொடுத்துட்டாங்க. R1 R2 D கொடுத்துட்டாங்க, லோட் கோஎஃபிஷியன்ட் H கொடுத்துட்டாங்க, TT TG TT கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம், parallel nominal frequency 60. ஓகேவா? சோ PS வந்து 2 per unit. Load change occurs 187 megawatt occurs in area 1. ஓகேவா? சோ 2 ஏரியா சிஸ்டம் போறோம். சோ 2 ஏரியா சிஸ்டம் வரும்போது சோ ஓகே, சோ இங்க இது கொடுத்திருக்காங்க 3% இது kp. ஓகேவா? சோ அதர் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க உனக்கு. ரைட், சோ இதுவும் வந்து உனக்கு சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். உனக்கு டர்பைன் அவுட்புட் உனக்கு கொடுத்திருக்காங்களா? டர்பைன் அவுட்புட் உனக்கு கொடுத்திருக்காங்களா இல்லையா? மேல கொடுத்திருக்காங்களா? 2 ஏரியா 100,000 MVA காமன் பேஸ் கொடுத்திருக்காங்க. பட் some data are missing. so இது கொடுக்கணும் உனக்கு 1000 MB, ரெண்டுமே 1000 MB அவ்வளவுதான். இந்த சேம் ப்ராப்ளம் கொடுத்தாங்க, டேட்டா மிஸ்ஸிங் இல்ல. 1000 MB ரெண்டு மிஷினுமே வந்து இட்ஸ் ஆபரேட்டிங் இன் தி சேம் கேட்டகரி. ஓகேவா? ரெண்டுமே 1000 MB. ஓகே, அங்க உனக்கு கொடுத்திருக்க 60 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ யூ ஆர் ஹேவிங் 60 ஹெர்ட்ஸ். R1 கொடுத்துட்டாங்க உனக்கு ரெகுலேஷன். ஓகே, இது ரெண்டு கொடுத்துட்டாங்க. இது பவர் சிஸ்டம் கெயின் கொடுத்துட்டாங்கன்னு பாக்குறேன். inertia constant தான் கொடுத்திருக்காங்க, பவர் சிஸ்டம் கெயின் உனக்கு கொடுக்கல. okay, the power system gain is not given for you. so kp தெரியாம இருக்குங்க, பாயிண்ட் v1 வேல்யூ தெரியணும். kp கண்டுபிடிக்க வந்து dou pd by dou f போட்டு தான் கண்டுபிடிக்கணும். 4.8 வரும்.
சொல்லப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன் பாரு. ஸ்ரீ சிமுலேஷன் முடிஞ்சதா? எஸ் சார் முடிஞ்சது சார். சொல்லிரியா அது வேணா? ஒரே நிமிஷம் சார். அது முடிஞ்சது 7 அவனுக்கு சிமுலேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ஒரு நிமிஷம் நான் இன்னும் ரன் பண்ணி பார்க்கல. கரெக்ட். ஒரு நிமிஷம் சார் அப்படியே பாருங்க சார். the first simulation sir. இது போட்டு அது முடியலையா? அது ஃபால்ட் முடியலையா சார்? ஃபால்ட் அது நான் ட்ரை பண்ணவே இல்லை சார். நான் அடுத்த சிமுலேஷன் ஆரம்பிச்சிட்டேன். நான் அதை முடிச்சிடுறேன் சார். இன்னைக்கு நைட் முடிச்சுட்டு நாளைக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன் சார். நாளைக்கு என்னோட கிளாஸ்ல கூட காமிச்சிடுறேன் சார் காலையில. சரி ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட் 5 தானே சார் சொல்றீங்க? சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ஆமா ஆமா ஆமா. அது கண்டிப்பா பவர் ஃபோல்டர்ல தான் சார் இஷ்யூ இருக்கும். அது நான் இன்னைக்கு பண்ணிடுறேன் சார் வேற ஃபோல்டர் வச்சு. அப்படி முடியலன்னா எப்படியும் நாளைக்கு மீட்டிங் போகணும் சார் காலேஜ்க்கு. காலேஜ்ல இருக்க பவர் ஃபோல்டர் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஆனா சரிப்பா ரைட். ஓகே ஓகே சார். வித்தவுட் இன்டகிரேட்டர் சார். ரன் பண்ணுங்க. அவுட் வருது. பண்ணிட்டேன் சார். எனக்கு போட்ட கம்மியா ஊத்தி கழுவிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன். எனக்கு சால்ட் போட்டேன். எனக்கு சால்ட் போட்டேன். ஒன்று போட்டேன். சும்மா ஒரு தோடு ஒரு இது இருக்கும். என்னாச்சு சார்? பையன் வந்து பக்கத்துல தான் பேசுங்க. இருக்கீங்களா? நாங்க ஒரு ஆன்சர் சொன்னா நீ ஒரு ஆன்சர் சொல்ற சார். ஒண்ணும் இல்ல சார். இது வந்து 1-0 வரணும். ஸ்டெப் ரெஸ்பான்ஸுக்கு 0 வரணும். அப்ப அது முதல்ல முடிக்கணுங்க. அதுக்குள்ள போகலாம். இன்டகிரேட்டர் சார். இதுவும் தவறான ஒரு
இது மட்டும் தான் கரெக்டா வருது வித்தவுட் இன்டகிரேட்டர். சார் நாங்கள் கிளாக் சிக்னல் கொஞ்சம் செக் பண்ணணும் சார். இதுக்கு இது வித் இன்டகிரேட்டர் சார். வித்தவுட் இன்டகிரேட்டர் கம்ப்ளீட்டாக அன்ஸ்டேபிள் ஆகுது. சாரி. அப்ப அந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங் டைம் 0 கொடுங்க. இது அன்ஸ்டேபிள் இல்ல. ஓகே சார். ஆமா சார். இனிஷியல் வேல்யூ 0 தான் சார். இல்ல ஃபைனல் வேல்யூ இல்ல இங்க 1 ஸ்டெப் டைம் 1 0வா? ஏன் அது 1 தாண்டி இதுல கரெக்ட் அதுல மாறி இருக்கு. ஸ்டேபிள் ஆகுது பாருங்க. அதுல மாறி இருக்கு பாருங்க. எதுல சார்? இன்டகிரேட்டரோட போட்டுருக்கிறதுல. அடுத்த சிமுலேஷன். வித் இன்டகிரேட்டர். இனிஷியல் வேல்யூ 0 தான் சார். இங்க அத ரன் பண்ணுங்க. ஒன்ல இருந்து ஆன்சர் வந்துச்சு அது. அது பாருங்க 1ல இருந்து வருது. அது ஒரே நிமிஷம் போங்களா. ஸ்டெப்ல போங்க. ஒரே நிமிஷம். சார். ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். ஸ்டெப் டைம் 0. ஸ்டெப் டைம் 0 அடுங்க. கரெக்டா இருக்கு சார். சார் இதுக்கா ஓகே ரைட். இதான் கரெக்ட். ஒன்னு ரன் டைம் வந்து ஒரு 15 ஆக்குங்களேன். 15 செகண்ட்ஸ். ஸ்டேபிள் ஆகல அது. ரைட் ரைட். ஓகே ஆயிடுச்சு சார். சார் அப்படியே சொல்லி விட்டுருப்பா. 2 ஏரியாப்பா. இது சிங்கிள் ஏரியா கரெக்டா வருது. சார் 2 ஏரியா ரெண்டுமே இது வருது. கிளாக் சிக்னல்ல தான் செக் பண்ணுங்க. சுத்தமா தப்பா வருது. இவடுப்பா பாப்போம். பையன் போட்டோம்பா. சார் இந்த சிமுலேஷன் வரைக்கும் முடிச்சு வச்சுக்கோங்கப்பா. இந்த அவுட்புட் எக்ஸ்ட்ராக்ஷன் எது கரெக்ட்ன்றதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம டயக்ராம் மட்டும் மேக் பண்ணி வச்சுக்கோங்க வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் மேட்லாப் டயக்ராம். உங்க லேப்ல மேனுவல்ல இருக்கிறத வச்சு மேட்லாப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் பெண்டிங் இருக்கிறது சார் சொன்ன மாதிரி நான் அந்த சிமுலேஷன் காமிக்கிறேன். பிளஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் சிமுலேஷன் டயக்ராம் ஃபார் யூ. ஓகே. ஓகே சார். எஸ் சார். we will end the session சார் இன்னைக்கு. சரிப்பா ரைட்பா. ஓகேப்பா தேங்க்யூ. இப்போ முடிச்சுக்கலாம்ப்பா. நான் இது பண்ணிக்கோ. அப்புறம் இந்த வாரம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. மண்டே